ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஆயிலி பார்த்தீங்கன்னா நம்ம பாவை பாப்பாவை பார்க்காதனால ரொம்பவே வருத்தத்தோடு வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சிவா ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க, என்ன போன நீ பாவையை பார்த்தியா இல்லையா, ஏன் இந்த மாதிரி மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட கேட்குறாங்க. அயலியால் சொல்ல முடியாத ரொம்பவே வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அயலி, ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க என்னை பாவையை பார்க்க விடவே இல்லை சிவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல, கேவலம் ஒரு சொத்துக்காக நம்மளையே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அந்த சொத்துக்காக தான் அண்ணியை கூட அவங்க மரியாதை கொடுத்து அந்த வீட்டில் வச்சுருக்காங்க, அந்த சொத்து மட்டும் இல்லைன்னா இந்திராணி அண்ணியை கூட வீட்டில் விட்டு அனுப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு கேவலமானவங்களாக இருக்காங்க. நான் போகிறேன், அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பொன்னி தான் பாவைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நான் போனேன். ஆனால் பொன்னி கூட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிவா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற அயலி, அந்தளவுக்கு மோசமானவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்குறாங்க. ஆமாம், அண்ணி வந்தாங்க, வந்துட்டு அவங்க முன்னாடி என்னை திட்டினாங்க, ஏன்னா அண்ணியால் அந்த இடத்துல எதையுமே பேச முடியல, அது எனக்கு புரியுது அவங்க எந்த அளவுக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ட்டு. ஆனால் அண்ணி நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அதை வெளிக்காட்ட முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பாவை என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிடாம இருக்கா, அதனாலேயே அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவை ரொம்பவே பாவம், அவளுக்கு சரியான ஆள் யாருமே இல்லை, நம்ம வேற அந்த வீட்டிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்திராணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா நம்ம பாவை பாப்பாவை பிடிச்சி ரொம்பவே கடுமையாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே எதுக்கு இந்த பாப்பா அயலியை பார்த்தா தான் நீ சாப்பிடுவியா, அப்படி இல்லைன்னு நீ சாப்பிட மாட்டியா, நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா எங்களுக்கு என்ன, ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நிம்மதியை தொலைக்காத, உங்கள் அம்மா உன்னை பார்த்துக்க சொல்லி எங்களை வச்சுருக்காங்க, நாங்கள் என்ன உன்னை பார்த்துக்கிறதுக்காக வந்த வேலைக்காரின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உன்னால் முடிஞ்சால் சாப்பிடு, இல்லையா நீ பட்னியாக கிடந்து ஏதாவது ஆகு, எங்களுக்கு என்ன, நாங்களாம் உன்னை கண்டுக்கிற மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்கு எங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி இதெல்லாம் கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம பாவையை பார்த்துட்டு ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரித்திகாவை அடி வெளுத்து எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்திராணியோட கோபத்தை இந்திராணி தூண்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்திராணியை பார்த்துட்டு நம்ம செல்வநாயகிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவன் வந்துட்டாலே என்ன பண்ணி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்திராணி கேட்குறாங்க, உங்களை நம்பி என் பொண்ணை நான் விட்டுட்டு போனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு அம்மாவா, நீங்கள் எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் நினச்சது ரொம்பவே தப்பாக இருக்குது, இப்போ தான் புரியுது நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுன்றது. நான் அயலி நீங்கள் இப்படிலாம் நடத்தும் போது கூட நான் நம்ப கூட இல்லை, ஆனால் உங்களை நேரில் பார்த்துட்டல, நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இல்லை இந்திரா, அவள் சாப்பிடாதனால தான் அவள் மிரட்டுறா, மற்றபடி அவள் பாசம் இல்லாதவெல்லாம் கிடையாது அப்படின்னு போதும் சித்தி, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ரித்திகா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. நம்ம இந்திராணி அடித்ததுனால இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம உதயபெருமாள் வராங்க. என்னம்மா ஆச்சு, என்ன ஏன் பாவை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்திராணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்களை நம்பி இந்த வீட்டில் இவங்களெல்லாம் நம்பி வச்சேன், ஆனால் யாருமே உண்மையான பாசத்தில் இல்லை, எல்லாருமே என்னோட சொத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டவங்களா இருக்காங்க, இனி இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரித்திகாவுக்கு அல்ல இல்லை. இந்த பக்கம் நம்ம செல்வநாயகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆஹா இப்போ இதனால் அந்த அயலி சிவா திருப்பியும் இது உள்ளே வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பதட்டமாகவே இருக்காங்க. இந்த பக்கம் உதயபெருமாள் கேட்குறாரு செல்வநாயகி கிட்ட, என்ன நீலாம் மனுஷியா, ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக அந்த குழந்தைய போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் நீங்கள் நினச்ச மாதிரி அயலி சிவா வெளியில் போயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கப்புறம் வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு டான்ஸ் வர ஆடி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கே அசிங்கமாக இல்லை, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவ்வளோ என்ன உங்களுக்கு
சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகியை பார்த்து நம்ம உதயபெருமாள் கேட்குறாங்க. ஆனால் உதயபெருமாளை பார்த்து செல்வநாயகி முறைக்கும் போது, என்ன முறைக்கிற, அதுதான் நீ சொல்லிட்டல, எதுவும் தெரியக்கூடாது, இப்போதான் இந்திராணிக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே என்ன, நீ என்னை மிரட்டணும்னு நினச்சிக்கேன், இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடு அப்படின்னும் போது நம்ம செல்வநாயகிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க, அப்படி இல்லையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க, என் பொண்ணுமே நானுமே இருந்துக்கிறோம் இந்த வீட்டில், இதுக்கு மேலே உங்களை வச்சு பார்க்கணும் அவசியம் எனக்கு கிடையாது, இதுக்கு மேலே யார் விருப்பமோ வெளியில் போங்க, எனக்கு அயலி சிவா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம இந்திராணி ஒரே போட்டுடுறாங்க. இதை கேட்ட கபிலன், அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னக்கா நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு கூட நினச்சி பார்க்கல, நீங்களாம் என்ன பேச வச்சுட்டீங்க, என் கூட உண்மையான பாசத்துக்காக தான் இருக்கீங்க நான் நினச்சேன், ஆனால் நீ கூட பொய்யான பாசத்துக்கு தான் நீ வந்து என் கூட இருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் பொண்டாட்டி என் குழந்தைய அடிக்க வரா, என் குழந்தைய ஏதாவது ஆகட்டும்னு சொல்கிறா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்துட்டுருக்கீங்கல்ல, இனி நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட நம்ப மாட்டேன், இனி என் குழந்தை இந்த அயலிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அந்த இடத்துல முடிவெடுத்துடுறாங்க. இனி உங்களை நம்பி என் பொண்ணை நான் விட மாட்டேன், இந்த வீட்டில் நான் அயலிக்கிட்ட தான் விட போகிறேன் அப்படின்னும் போது நம்ம செல்வநாயகி சொல்கிறாங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு அதுக்காக நீ இப்படியா பேசுவ அப்படின்றாங்க. இல்லை இல்லை, இனிமேல் உங்களை நான் நம்ப மாட்டேன், என் அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் கிடையாது, என்ன இருந்தாலும் நீங்கள் சித்தி தானே, நான் நினச்சது தான் தப்புன்றத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன், இனி என்னோட முடிவு இதுதான், இனி வந்து அயலிக்கிட்ட தான் வந்து பாவை வளருவா அப்படின்னு சொல்லி பாவை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்திராணிக்கு ஒரே அதிர்ச்சியாகிடுது. பாவை எந்திரின்றாங்க, ஆனால் பாவை எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம இந்திராணி எடுத்த முடிவும் அந்த இடத்துல வந்து சரியாக இருக்கிறதுனால பாவை வந்து இனி அயலிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உதயபெருமாள் சொல்கிறாங்க, எதுக்கு இந்திரா இப்படிலாம் வந்து இது யோசிச்சுட்ருக்க, நான் இனிமேல் வந்து பாவை கூட இருக்கேன், இனிமேல் வந்து எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லும் போது, இல்லை சித்தப்பா, இனி வந்து என் குழந்தைய நான் இழக்க தயாராக இல்லை, இவங்க எல்லாருமே வந்து சொத்துக்காக தான் என் கூட இருக்காங்க, யாருமே உண்மையான பாசத்தில் இல்லை, நான் நம்மளை வரைக்கும் போதும், இனி என் குழந்தை வந்து அயலிக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம அயலி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சிவா வந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அந்த இடத்துல நின்றுறாங்க. என்ன இது போனவரும் இன்னும் காணோம், யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அயலி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பாவை, நான் உன்னை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன்டா, என்னால் உன்னால் பார்க்க முடியலையே, என்ன யாருமே பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே அழுதுட்டு காவையை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அயலி. இதை பார்த்துட்டு நம்ம சிவாவுமே ரொம்பவே கண் கலங்கி நின்றுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவா இந்திராணியை பார்த்து ரொம்பவே நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இந்திராணி நம்ம அயலியை பாவையை பார்க்க விடாதனால கொஞ்சம் அவருக்கு கோபம் இருக்கும், ஆனால் வந்து நம்ம இந்திராணி மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்திராணியை கூப்பிட்டு நம்ம சிவா கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பாவையை நம்ம அயலி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதோட அயலியும் சிவாவும் வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா, இல்லை பாவை பாப்பாவை இவங்களே பார்த்துப்பாங்களா அப்படின்றத நம்ம வரக்கூடிய எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.